வணக்கம். இந்த விருச்சிக ராசி நேயர்களை முருகன் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. மனசில் ஏதோ ஒரு இயக்கம், மனசில் எப்போதுமே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 12 ராசிகளை காட்டிலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் கொஞ்சம் அடி அதிகமாக வாங்குவாங்க. அந்த கடவுளுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதான் வச்சு செய்கிறார். விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட ஒரு அலட்சியம் உண்டு. நல்லா தான் இருப்பாங்க, நல்லா ஸ்பீடாக போவாங்க. எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், செஞ்சு விட்டு அப்புறமா யோசிக்கிற தன்மையெல்லாம் உண்டவங்க தான் அந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதாவது செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்து நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுதான் நல்லது. அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்க, இரக்கத்தனம் கொண்டவங்க. ஆனால் சிடுமுஞ்சி சிந்தாமணி, டக்குன்னு கோவம், ஒரே சொல்லு தான், அடுத்த எதிர்பார்த்தே அவுட், அடுத்தவங்களை பேச விட மாட்டாங்க. இப்படி தான் அந்த விருச்சிக ராசிக்காரங்க பல வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தன் முன் கோபத்தால் நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் தவற விட்டுட்டு இன்றைக்கி அது செஞ்சது தவறு தான் போல இருக்குன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த பஞ்சமஸ்தானம் என்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விதங்கள் உண்மை. இத்தனை காலம் பட்ட துன்பத்திற்கு இன்றுதான் விடுதலை. ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா, பஞ்சமஸ்தானம் என்பது ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேறம் ஏற்றக்கூடிய ஒரு காலம். நீங்கள் செய்த பாவ புண்ணியம்னு ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையை உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதை சனீஸ்வர பகவான் பிரித்து கொடுத்து அதிலிருந்து நீங்கள் செய்த பாவத்துக்கேற்ப புண்ணியத்துக்கேற்ப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் இது. அதாவது மேக்சிமம் நீங்கள் நல்லது செஞ்சுருங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க. உங்களை தாக்கிறதுக்கு உங்கள் எதிரி எப்போ வேணாலும் ரெடியாக இருப்பாங்க. உங்கள் கூடையே தான் பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் வருத்தப்படுங்க, என் எதிரியை நான் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்திருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், இந்த பஞ்சமஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியாகவும், ஒரு வீடு வாங்கிறது, ரொம்ப காலமாக நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கை கொடுக்கக்கூடிய காலம் இது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் உடல் மீது நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன் சொல்கிறேன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரொம்ப கோபமெல்லாம் படுறதுக்கு அவசியமே கிடையாதுங்க. கோபப்பட்டு தான் நிறைய இழந்துட்டீங்க. இனிமேல் அது போல் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் பிறக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அடிமையாக தான் இருப்பாங்க. யாருக்கு? ஒன்று மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் கணவன் இறங்கி தான் போயாகணும். அப்படி கணவன் விருச்சிக ராசியாக இருந்தால் மனைவி அமைதியாக இருந்து தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் என்பது கொஞ்சம் உக்கிரத்தன்மை உள்ளது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. பிள்ளைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பிள்ளைங்களால் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய காலம் இது. நீங்கள் கொஞ்சம் பிள்ளைங்கள் விவகாரத்தில் மொத்தத்தில் கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் நான் வெளியே டூருக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேங்கிறத கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஏன்னா கொஞ்சம் காலம் மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து நகர்த்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மன உளைச்சல் என்பது ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகம் வருங்க. நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் உண்மை அதுதான். உங்கள் ராசிக்கு வேணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டுக்காரரு, இல்லை உங்கள் மனைவி, இல்லை உங்கள் பிள்ளைங்க, இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நான் பட்டில் சிவனன் தாண்டா இருந்தேன், என்ன ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்கிற பேசக்கூடிய காலம்லாம் வரும்.
அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பலன்தான். உங்களுடைய சுயஜாதகத்தின்படி நல்லா இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அமோகம்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் என்பது உடல் சார்ந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஸ்தலம். உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், வரலைனாலும் வரும். அதனால் அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. அதே போல் கர்நாடக மாநிலம் குக்கே அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிடுங்க எப்படியாவது ஒரு தடவையாக. விருச்சிக ராசிகாரர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஸ்தலம் இந்த குக்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கோவில். மறந்துடாமல் இந்த வருஷத்தில் ஒரு முறையேனும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் வீற்றிருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை வந்து மறந்துடாமல் ஒரு சஷ்டி அன்னைக்கு போய் நீங்கள் வழிபட்டு வந்துடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சரிவர உங்களுடைய தெய்வ வழிபாட்டினை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது அதிக நாட்டம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுங்க உங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் அடுத்த கட்ட நன்மைக்கு போக என்னோடய வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.